சமீப நாட்களாக பாமக தாவேக இரண்டும் நெருக்கம் காட்டிக்கிற மாதிரி நமக்கு காட்சிகள் இருக்கு. திருமாவளவன் பேசுறதுல ஏதாவது அவங்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டு தாவேக தரப்புல பாமக தன் பக்கம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல பாமகவை தன் பக்கம் கொண்டு வர தாவேக நினைக்குது, அதனால அதிருப்தி அடைந்து திருமாவளவன் பேசுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும்? நான் இங்க தாவேக ஆங்கிலிருந்து பார்க்குறேன். இவங்க தமிழ்நாட்டுக்கு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைகள் இருக்கு இல்லையா, சமூக நீதி, மதச்சார்பின்மை போன்ற அடிப்படை கோர் சப்ஜெக்ட், இந்த இஷ்யூவை பெரும்பாலும் பாஜக நீங்களாக மற்ற கட்சிகள்லாம் ஏற்றுக்கிட்டுன்னு பரவலான அபிப்பிராயம் உண்டு. அந்த நிலைப்பாட்டில் இருக்கிற கட்சிகளுடைய ஆதரவு, அரவணைப்பு அல்லது நட்பை விரும்புகிறார், அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதுல நான் ஒரு சில விஜய சொல்றீங்களா? விஜய் தாவேக ஆங்கிள் சொல்றேன். சரி, அதனால நாளைக்கு இதை விட்டுருவோம், விசிகாவை விட்டு கொடுத்துட மாட்டாருன்றீங்க. அது பாமக வந்தாலும் விஜய் ஏதாவது விசிகா விட்டு கொடுத்துட மாட்டாரு. சரி, பாமக வந்தாலும் ஓகே வாங்க வராதேன்னு சொல்லுவாங்களா? அவங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு, மத்திய சமூக நீதி விஷயங்கள்ல ரொம்ப கிளீனா இருக்காங்க. தாட்டு அந்த இஷ்யூவிலேயே எல்லாரும் சேரணுங்கிறது விருப்பமா தான் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய கோர் இஷ்யூஸ்ல எல்லாரும் ஒன்னா இருப்போம், ஒரே தளத்தில் இருப்போம்ன்ற தாவேகாவுடைய ஆர்வம், அதனுடைய வெளிப்பாடு என்றி வேற எதுவும் இல்லை. அப்படி அப்பதான் தேமுதிகவும் பல சந்தர்ப்பங்கள் ஆதரிக்குது, சில இஷ்யூ பேஸ்டு, அதெல்லாம் வரவேற்காம என்ன செய்ய முடியும்? அதனால தாவேகாவோட பார்வை இல்ல. நீங்க பாமக தாவேகாவோட நெருக்கமும் திரு அன்புமணி, திரு ஆனந்தோட சந்திப்பு, அந்த காட்சிகளும் திருமிகு பிரேமலதா விஜயகாந்த் தாவேக அரசுக்கு கொடுக்கிற அந்த சர்டிபிகேட்டும் ஒரே தளத்துல வச்சு பார்க்க முடியுமா? கிட்டத்தட்ட ரெண்டு ஒண்ணா இருக்கு. தேமுதிக விஷயத்துல என்ன சொல்றோம்னா, அதுக்கு திமுக கூட்டணியில இருக்காங்கன்றத கவனிச்சுக்கோங்க. பாமக கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கு, அவங்க எப்படியான பிளெக்சிபிளா இருக்கலாம். திமுக கூட்டணியில தாவேக கடுமையாக எதிர்த்த திமுக கூட்டணியில இடம்பெற்றிருக்கிற தேமுதிகவை கூட, ஏன் அந்த திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற முஸ்லீம் லீக், காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகே அவங்களால சேர்த்துக்கிட்டாங்கல்ல, கம்யூனிஸ்டுகள் மட்டும் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதனால எல்லாரோடையும் கம்ஃபர்டபுளா இருக்கணும் என்கிற அடிப்படை எண்ணம் தாவேகா. பாமகன்னு ஒரு கூடுதல் பிரிவிலேஜை தாவேகா கொடுக்கலன்றீங்களா? இஷ்யூ பேஸ் சார், கொள்கை அடிப்படையில் தான். இதுல வந்து எதுல தேவையில்லாத உரசல் எதுக்கு தேவை? அவர் பாஜகவோட அடிப்படை கொள்கையில பாஜகவுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டா அதில்ல. உங்களுக்கு தெரியும், திருப்பாரங்குன்ற விஷயம் வேற ஆங்கிள் போயிட்டு இருக்கு, அது ஒரு பக்கம். ஆனால் மத்திய அரசோட மோதிக்க வேண்டாம் என்கிற அரசாங்கம் வேறு, ஆட்சி கட்சி என்பது வேறு. எம்ஜிஆர் காலத்தில் அந்த நிலைப்பாடு. திருமாவளவனுக்கு அந்த சந்தேகம் வந்ததுன்னு ராம்கி சொன்னார். அதான் அது கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் சந்தேகம் வந்துருச்சா? அப்போ அவர் சந்தேகம் வந்திருக்கா இல்லையான்னு தெரியும். பாஜகவோட இணக்கமா போறாங்களோ தாவேக அரசு அப்படின்னு அது அப்படி நான் நினைக்கல. அவர் நேற்றைய விருது வழங்கும் விழாவில் வந்து நான் வந்து தாவேகாவை அந்த நிகழ்ச்சியில் வேற நேர்காணலையோ தாவேகா வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் எதுவும் கன்ஃபஸ் பண்றாரு அவரு. இப்படிலாம் நான் பேசியிருக்கேன், முரண்படலை, பேசிய சந்தர்ப்பம் உண்டு. அதாவது கால சூழலுக்கு ஏற்ப சில முடிவுகள் எடுக்கிறோம். எல்லா கட்சிகளுமே, நான் ஒரே ஒரு கேள்வி, அடிப்படை கேள்வி கேட்டுறேன் சார். எல்லா கட்சிகளுமே இந்தியாவில் நான் ஹோலிஸ்டிக்காக எடுத்துக்கிறேன், எல்லா பிரச்சனையுமே கூட்டணிகள் மாறி இருக்கு. கொள்கையை கடந்து கொள்கை கூட்டணிக்கும் கொள்கைக்கும் ஒன்று போகுது பிரச்சனை. அதைத்தான் திரு சாமிநாதன் வியூகம்னே சொல்றாரு. புதிய வியூகம் வகுக்கிறார். நான் என்ன கேள்வி என்னன்னா, விசிகே மட்டும் ஏன் டார்கெட் பண்ணும்? நான் மு.க. ஸ்டாலினோடு நட்பாக இருக்கிறேன், நான் திமுகவோட நண்பராக இருக்கிறேன், ஆனால் இந்த கூட்டணியில் இருக்கிறேன் சொல்லலாம், சொல்லியிருக்கார். தாவேக கூட்டணி இன்னும் உருவாகலை, அதுக்கு என்ன பேரு? அன்னைக்கு அதுக்கு தானே சார் மாணிக்கம் தாகூர் பதில் சொல்றாரு. நீங்க அமைச்சரவையில இடம் பெற்றுட்டீங்க, அப்போ கூட்டணியில இருக்கிறதா தான் அர்த்தம்ன்றாரு. 3 சந்தர்ப்பம் சொல்றேன். ஒரு களம், ஒரு யூகம், ஒரு நிகழ்வு. பழைய ஒரே நிமிஷத்தில் பாச முடிச்சிடறாரு. ஜெகஜீவன் ராம் ஜனதா கூட்டணியா உருவானது, கட்சி உருவானது ஆட்சி அமைச்சு 3 மாசம் கழிச்சு தான் ஜனதா கட்சி உருவாருச்சு. அந்தந்த ரீஜன்ல அவங்க தமிழ்நாட்டில் ராட்டை சின்னத்தில் போட்டிட்டாங்க, சில இடங்களில் அந்த பிஎல்டி பாரதிய லோக்தளுடைய சிம்பலில் போட்டிட்டாங்க. அந்த கதையெல்லாம் விட்டுரும். அப்போ வெளியில் இருந்தவர் தான் காங்கிரஸிலேருந்து வெளியேறி ஜனநாயகத்துக்கு குரல் கொடுத்து ஜனதா கூட்டணி ஆதரித்தவர் தான் பாபு ஜெகஜீவன் ராம். காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸி கட்சியில் இணையில அமைச்சராயிட்டார், பாதுகாப்புத்துறை அமைச்சராயிட்டார். அதற்கு பிறகு மே மாதம் தான் அந்த இதே கூட்டணி கட்சியாக மாறுது சேர்ந்தது. அப்போதான் யுனானிமஸாக சந்திரசேகர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆக கூட்டணியிலேயோ கட்சியிலோ இடம்பெறாமல் வெளியில் இருந்து கொண்டு அமைச்சராக இருந்த சந்தர்ப்பம்
பாபு ஜெகஜீவன் ராமுக்கு உண்டு. நேஷனல் யுனைடெட் ஃப்ரண்ட் ஐக்கிய குஜராத் தேவகவுடா காலத்தில் உருவானது. அந்த கூட்டணியில் இடம்பெறாத இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த இந்திரஜித் குப்தா உள்துறை அமைச்சர் ஆனார். பிற்காலத்தில் மன்மோகன் சிங் காலத்தில் யூபிஏ உருவான காலத்தில் இவர் சோம்நாத் சாட்டர்ஜி ஸ்பீக்கர் ஆனார். கம்யூனிஸ்டுகள் அமைச்சர் பதவியோ சபாநாயகர் பதவி அப்போ ஏற்காத கொள்கை முடிவு எடுத்தவங்க தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார். பிறகுதான் யுனைடெட் ஃப்ரண்டில் இந்திரஜித் குப்தா சேர்ந்தார். ஸோ இந்த 2 நிகழ்வு. இன்னொரு நிகழ்வு இருக்கு, அது யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். அது முரசொலி மாறன் அவர்கள் 99 ஜெயலலிதா வித்ரா பண்ணதுனால வாஜ்பாய் அரசு கவிழ்ந்த போது வி வாண்ட் கண்டினியூஸ் ஆஃப் திஸ் கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம் கலைக்கப்படுவதை விரும்பவில்லை, ஆகையினால நாங்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். அப்போ என்டிஏ கிடையாது, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸு, குறைந்தபட்ச செயல் திட்டம் அதெல்லாம் உருவாகலை, பின்னாடி வந்தது. அப்போ ஒருவேளை ஜெயிச்சிருந்தா இன்னும் ஒரு பேச்சுக்கு யூகம் தான் இப்போ. பட் ஒருவேளை வாஜ்பாய் அரசு தப்பி இருந்தால் முரசொலி மாறனை அகாமடேட் பண்ணியிருப்பாங்க ஒரு கேபினெட் மினிஸ்டரா. பின்னாடி ஒரு சில மாதங்களில் தேர்தல் அவர் கேபினெட் மினிஸ்டர் ஆனார். அந்த மாதிரி எப்போ திமுக கூட்டணியில் இடம்பெறாத நிலை அமைச்சரவை வைப்பது, இதெல்லாம் டெக்னிக்கலா நான் சொல்றேன். அப்ப இப்போ அமைச்சரவையில இருக்கிறாரு, ஆனா கூட்டணியில இல்லைங்கிற வாதம் கூட்டணியே உருவாக இல்லை. அது மாணிக்கம் தாக்க ஒரு நண்பர், மாணிக்கம் தாக்க ஒரு அரசியல் தோய்ந்தவர், அவருக்கு தெரியும். ஆனா டெக்னிக்கலா சார், மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு பெண்ணுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது ஃபியான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனா கணவர்னு சொல்ல மாட்டாங்க. அந்த நிலையில இப்ப இருக்கு. நாளைக்கே தாவேகா ஒரு கூட்டணி பேர் வச்சு அதுக்கு ஒரு செயல் திட்டம் குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒரு ஒருங்கிணைப்பாளர் கோஆர்டினேட்டர் உருவாக்கி எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிசிகே இடம்பெறும். அதை தொல் திருமாவளவன் தெளிவுபட கூறியிருக்கார். அவர் யார் இதுவரையில் எந்த அரசியல்வாதி செய்யாத ஒரு வித்தியாசமான முரண்பாட்டை அவர் செய்து விட்டார். அவருக்கு நோபல் பிரைஸ் இல்லை. வைகோ அவர்கள் காலையில் திமுக அணியிலிருந்து மாலையில் போயஸ் கார்டன் போய் திஸ் இஸ் த ஃபைனஸ்ட் டே, அதை ரெஃபர் பண்ணுதானே, தி ஃபைனஸ்ட் டே அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தினார் ஜெயலலிதாவோட சேர்ந்து. அது என்ன, அதுக்கு என்ன நோபல் பரிசு தரணும் தெரியல. இதில் பாமகவை கொண்டு வர்றதுல தாவேகா ஒன்றும் நெருடலாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. விசிகா வெளியேற்றத்தையும் அவங்க அதிகமாக பொருட்படுத்த மாட்டாங்க. எண்ணிக்கை தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஜீவா சொன்னார். கரெக்ட், எண்ணிக்கை தான் முக்கியம். 4 தான் பெருசு, 2 விட. அந்த 4 விட பெருசு. இடைத்தேர்தலில் ஒரு கணிசமாக 10 சீட்டு வந்தனா தாவேகாவை கேண்டிடேட்டே ஜெயிச்சிருக்கலாம். அந்த எண்ணிக்கையிலே தான் அவர் குறியா இருக்கார் தாவேகாவுடைய தலைவர். இருந்தாலும் அப்சல்யூட் மெஜாரிட்டி தாவேகாவுக்கு கிடைச்சா கூட நண்பர்கள், அதாவது கூட்டணின்னு சொன்னா கூட இப்போ டெக்னிக்கலாக அது இஷ்யூ ஆகிடும். தோழமை கட்சிகளுக்கு உண்டான அதிகார பரவல் அதில் உறுதியா இருக்கும். விசிகாவை வச்சுக்கிறது மூலமா ஒரு பெர்செப்ஷனை உருவாக்க நினைக்கிறாரா திரு விஜய், அப்படி சொல்ல வரீங்களா? இல்ல எல்லாரையும் நான் அகாமடேட் பண்றேன் அப்படி. எல்லாரையும் அகாமடேட் பண்றதுங்கிறதே முரண்பாடு தானே. இன்க்ளூசிவ்னஸ்ங்கிறது கவர்மெண்ட்ல இருக்கலாம், ஆமா, கட்சி ரீதியா அரசியலா அப்படி இருக்க முடியாது. அது அடுத்த ஸ்டெப். முதல்ல ஆட்சிங்கிற பாமக பாஜக விசிகா, இத நீங்க இன்க்ளூசிவ்னஸ்னு சொல்ல முடியாது. அங்க விசிகாவோட நிலைப்பாடு வேறையே. இவங்க அதாவது தாவேகாவுக்கு விருப்பம் சார், பாமகவும் வச்சுக்கணும். தாவேகா மட்டும் இல்லை, திமுக மற்ற எல்லா கட்சிகளும் பாமகவும் வச்சுப்போம், விசிகாவும் வச்சுப்போம். ஆனா விசிகே பாமகவை விரும்பல, அது இருந்தால் நான் இருக்க மாட்டேன் சொன்னது அவங்க தான். நான் ஒரு உதாரணம் சொல்ல, விபி சிங் ஆட்சி அமைத்த போது மார்க்சிஸ்ட் கட்சியும் ஆதரித்தது, பாஜகவும் ஆதரித்தது. அப்ப மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு நிபந்தனை போட்டது, பாஜகவை ஆதரிக்கிட்டோம், அதை பத்தி இல்லை, ஆனா அவங்களுக்கு அமைச்சரவை பதவி கொடுத்தா நாங்க வித்ரா பண்ணிப்போம். சோ இந்த மாதிரி நிலைப்பாடு இது கான்ஃபிளிக்ட் பிட்வீன் சிபிஎம் அண்ட் பிஜேபி. அதே மாதிரி கான்ஃபிளிக்ட் பிட்வீன் பாமக அண்ட் விசிகா, அவ்வளவுதான். தாவேகாக்கு அதுல இஷ்யூவே கிடையாது. முடிவு தாவேகா தானே சார் எடுக்க போகுது. முடிவுக்கு அவங்க எடுப்பாங்க சார். நீங்க 2 பாமக நீங்களும் வாங்க 2 பக்கம் வச்சுக்கிறோம். இல்ல இத பாமக விசிகா சண்டையா திசை மாத்திர முடியாது. இதுல இறுதி முடிவு தாவேகா தான் எடுக்க போகுது. தாவேகா என்ன முடிவு எடுக்க போகுதுங்கறதான் கேள்வி. திமுக எடுத்ததா, அதிமுக எடுத்ததா, வேற ஏதாவது கட்சி இதுக்கு முன்பு எடுத்திருக்காங்க? இல்லையே, எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்திருக்காங்க. யாராவது ஒருத்தர் தான் நிலைப்பாட உறுதியா எடுத்து, யாராவது ஒருத்தர் இல்ல, 2 பேருமே இருக்கலாம். அது விருப்பம் எடுத்திருக்கேன்.